ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் தான் வருகிறது. அது வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார், அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன், மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார், கும்ப ராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார். இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம். பொதுவாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள். அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும். ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும், தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள், கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள், உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சிவபெருமானே ஒரு பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரும் உழைத்துதான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார். அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க. உண்மை, நேர்மை, சத்தியம், நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள், எல்லா நலமும் பெற்று வாழ்வார்கள். இப்படி தான் சொல்லப்படுகிறது. பொய் பேசுபவர்கள், வஞ்சக குணம் கொண்டவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள். மகா சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்து குளிர் குறைய ஆரம்பித்துவிடும். முக்கிய பிரமுகர்கள், ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, விஐபி சொல்லலாம், விவிஐபி சொல்லலாம். இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம், பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நோய் நொடிகள் அறவே அகன்றுவிடும். மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள், சந்தோஷமான மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் கவலைப்படுறது, சோம்பலாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு தானே, அது நான் சொல்லி தானே ஆகணும். அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். விருச்சிகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா மாதத்தில் குடும்பத்தில் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பெரிய மனுஷன் இருப்பாங்கள்ல. பெரிய மனுஷனா யார்? பணம் இருக்கவங்க தான் பெரிய மனுஷன் இல்லை. நம்ம பெரியப்பா சொல்லலாம், தாத்தா சொல்லலாம், தாய் மாமாலேயே கொஞ்சம் வயது முயந்தவங்களாக இருந்தால் அவங்களையும் பெரிய மனுஷன் சொல்லலாம். அதே மாதிரி பெரிய மனுஷி அப்படின்னா யார்? நம்ம பெரியம்மாவாக இருக்கலாம், வயசில் மூத்தமாக அண்ணியாக இருக்கலாம், வயசில் மூத்த பாட்டியாக இருக்கலாம். இப்படி தான் தாய் தப்பன் உறவுக்கு அடுத்த உறவாக இருக்கணும் பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க. அவங்களால நன்மை நடக்க போகுது. அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் விளக்கமாக சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க மூலிமா பலன் கிடைக்கும். அவங்கள போய் நீங்கள் உங்கள் விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம், உங்கள் பிரச்சனையை சொல்லலாம். கண்டிப்பாக அவங்க வழிவகுப்பாங்க. அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் இல்லாதவங்களாக இருந்தால் இருக்கிறவங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கி கொடுப்பாங்க. இது மாதிரி நடக்குமா? நடக்குதே, நடந்து தானே இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் இப்படி நடக்குது தானே இருக்குது. ஒரு வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷன்லாம் பஞ்சாயத்து பண்ணி குடும்ப சண்டை வெளியே போகும்போது வந்துடுறாங்க, பார்த்துக்கிறாங்கல்ல. அது உண்மை தானே, நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க தானே. அதுதான் நடக்க போகுது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரிய மனுஷன் சொல்கிற போர்வையில் இருக்கிற அந்த தோற்றத்தை கொண்ட, அந்த உருவம் கொண்ட அந்த நபர் மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்கும். அது இந்த மாதத்தில் நடக்கும். அது இல்லாமல் முயற்சி பண்ணுறதும் இருந்தாலும் சரி, தன்னுடைய உழைப்பு கொடுக்கறதுனாலும் சரி, முழு மூச்சாக செயல்படுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லா நடக்க போகுது. என்ன எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு இன்னும் புரியலையா?
இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஒரு வேலையை எடுத்தால் அது முடிக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? செய்யும் தொழிலே தெய்வம்வாங்க. கர்மமே கண்ணாயினார் சொல்லுவாங்க. இது மாதிரி தான் இருக்கணும். கவனத்தை அங்கேயே கொண்டு போகணும், வேறு எங்கேயும் கொண்டு போகக்கூடாது. இப்போ ஒரு பயணம் போகிறீங்க, ட்ராவல் போகிறீங்கன்னா, வண்டி ஓட்டுறீங்கன்னா அதிலே இருக்கணும் கவனம், வேறு கவனம் செலுத்தக்கூடாது. ஒரு வேலையை பார்க்குறீங்கன்னா அந்த வேலை கவனம் வந்து வேலையிலே இருக்கணும். ஒருத்தட்ட உதவி கேட்டிருக்கீங்கன்னா அவர்கிட்ட முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், அவர் வீட்டில் போய் பார்க்கணும், ஃபோன் பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இன்னொரு விஷயம் தெரியுமா? உதவி ஒத்தாசெல்லாம் ஒருத்தர்கிட்டே எதிர்பார்க்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட கேட்டுனே இருங்க, திருப்பி இன்னொரு பேர்கிட்ட கேளுங்க. 3-4 பேர்கிட்ட கேட்டால் தான் யாராவது ஒருத்தர் மூலிமா உதவி கிடைக்கும். இதுதான் நம்ம நடைமுறைக்கு சாத்தியமான விஷயம். ஒருத்தரையும் நம்பிக்கூடாது. அதுதான் உண்மையான விஷயம். அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அதுதான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில்? வண்டி வாங்குகிற விஷயமா இருந்தாலும் சரி, இடம் வாங்குகிற விஷயமா இருந்தாலும் சரி, வீடு கட்டுற விஷயமா இருந்தாலும் சரி. வீடு கட்டி பாதி இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க, கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லுவேன். வீடு கட்டி பாதி நிற்கிறவங்களுக்கு திருப்பியும் அதுக்குண்டான வாய்ப்பு வரும்போது அதுக்கு ஒரு பூஜை போட்டு பரிகாரம் பண்ணி தான் செய்யணும். அது மூலம் தெரிஞ்சுங்க. இதனால் அனுபவம் வாய்ந்தவங்க மூலிமா கேட்டு தெரிஞ்சு பண்ணிங்கனாக்கா சரியாயிடும். அதே மாதிரி நான் சொன்ன அந்த வண்டி விஷயங்கள், இடம் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. இந்த நேரத்தில் வாங்க வேணாம், செயல்படுத்த வேணாம். இது மட்டும் இல்லை, நட்பு உறவுகள் மூலியமாகவும் எந்த கொடுக்கலும் வச்சுக்க வேணாம். உதவி தாசலும் நீங்கள் கொடுங்க, அவங்ககிட்டருந்து வாங்காமல் இருங்க. அதுதான் முக்கியம். அதில் பிரச்சனை வரும், அதுக்காக அப்படி சொல்லியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, புது புது விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சொல்கிறோம் இல்லையா, அனுபவம் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. கடவுள் தான் அனுபவம், அனுபவம் தான் கடவுள். இது நல்லா ரொம்ப அனுபவப்பட்டவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. அது உண்மையும் கூட. ஒரு அனுபவப்படும் போது தான் ஒரு மனுஷன் புடம் போட்ட தங்கமாக மெருகேற்றி வரான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அந்த அனுபவத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணணும்? நீங்கள் 4 பேருக்கு சொல்லணும். அதுதான் உண்மை. அதாவது இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆலோசனை தான். அது ஆலோசனையாக இருக்கலாம், நம்ம வழிகாட்டியாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அட்வைஸ் தான் ஈஸியாக கிடைக்கும். அதனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி யாராவது செஞ்சாங்கன்னா அந்த அட்வைஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்க. அந்த ஆலோசனை கேட்டு நடங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு உண்டான நேரம் அப்படி இருக்குது, அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்களாம் எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் இவ்வளோ விஷயம். அடுத்ததாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன ஒரு தலைவலி வருது, ஜுரம் வருது, உடனே போய் பார்த்துக்கணும். பெரும்பாலும் தொற்றுக்கள் மூலிமா வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதையும் கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். கொரோனா வந்த பீரியடில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இல்லை எல்லாருமே அனுபவிச்சிடும். ஒருத்தர் தும்மும் போதோ இருமும் போதோ பக்கத்தில் இருக்க வேணாம், சுத்தபத்தமாக இருங்க. எங்கேயா போயிட்டு சுகாதாரமற்ற இடத்துல போயிட்டு வந்தீங்கன்னா சுத்தமாக இருந்துங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அப்போ அதுலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அதுதான் அப்படி சொன்னேன். வீண் நம்ம விலைக்கு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தான். நம்மளே போயிட்டு சுகாதாரமற்ற இடத்துல போயிட்டு அந்த நோய் நம்ம ஏற்றிட்டு வர மாதிரி தான் ஆகிடும். அப்போ கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எது எந்த நேரத்தில் எது எப்போ வரப்போகுது அப்படின்றத சொல்கிறது தானே ஜோதிடம். அப்போ அதை கேட்டு நடக்கணும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிவனையும் முருகரையும் சேர்த்து வழிபட்டுவாங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், அவருக்கு உண்டானவர் முருகர். முருகர் யார்? சிவன் யார்? 2 பேரும் ஒன்று தான். சிவனுடைய நெற்றிலிருந்து தோன்றினவர் தான் முருகர். அதனால் 2 பேருமே சேர்த்து வணங்கிட்டு வாங்க. பெரும்பாலும் அந்த சிவனுக்கு உபதேசம் செய்த சுவாமிநாத சுவாமி
அப்படின்னு அழைக்கப்படுகிற முருகரை வணங்கி வெட்டுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முருகர் கூட போய் வணங்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்தந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்தலத்துடைய இறை நாமாவை நினச்சி நம்ம இந்த முருகர் வீட்டு பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது, அங்கே போங்க, அந்த சுவாமிநாத சுவாமி பேரை சொல்லி வணங்கிட்டு வாங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போது எங்கும் நிறைந்த பரம்பொருள்னு சொல்கிறாங்க இறைவனை, அதுதானே உண்மை, இதில் எந்த சந்தேகமும் இல்லைல்ல. அப்புறம் என்ன, அந்த முருகரை நீங்கள் பேர் கொண்டு நினச்சிங்கன்னா அதே முருகர் இங்கேயும் இருப்பார், எங்கும் இருப்பார், காட்சி கொடுப்பார், அருள் வாரி வழங்குவார், எல்லாமே பண்ணுவார். அப்படி தான் நடக்க போகுது. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக சகோதரர் வகையில், சகோதரின்ற வகையில் விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண் வர்க்கம், அப்போ சகோதரர் ஆணாக இருக்கலாம், இது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வகையில் உள்ளவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனம் வேணும். அது எந்த விஷயமா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாம் இருக்கலாம், சொத்து பத்து விஷயத்தில் இருக்கலாம், உனக்கு வேறு வர வேண்டிய பங்கு அவர் இந்த மாதிரி ஒரு காரணத்தை காட்டி அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் விட்டு கொடுக்கணும். ஐயோ நான் விட்டு கொடுத்தா போயிடுமே நினைக்காதீங்க. இப்போ உள்ள நேரத்துக்கு அதில் பிரவேசம் ஆகாமல் இருங்க, அந்த சண்டை சச்சரவை உருவாக்காமல் இருங்க. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தில் காலத்தில் வந்து சேரும். அதுதான் விஷயம். விட்டு கொடுப்பவர் வாழ்வில் கெட்டு போவதில்லை. இப்படி தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் சொன்ன எல்லாமே 100% கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை அனுபவிச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். சும்மா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன கேட்குற அப்படிலாம் கிடையாது. சொல்கிறத கேட்டு அது மாதிரி ஃபாலோ பண்ணி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் இதெல்லாம் நடத்திட்டு வரும். எல்லாமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ எது நல்லது எது கெட்டதுன்றது நீங்கள் முடிவு எடுத்து அதை நீங்கள் ஏற்றுக்கணும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.